மக்களை அடக்கி ஆள முயற்சிக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு வரும் தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என கழக கொள்கை பரப்பு செயலாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தந்த திரு தங்க தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம், 8 வழிச்சாலை பிரச்சினைகளின் போது மக்களை ஆளுநர் ஏன் சந்திக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் ஆள்றவங்களும் மாநிலத்தில் ஆள்றவங்களும் சேம் அதிகாரத்தை கையில் எடுத்து அடக்குமுறை ஆளணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. கவர்னர் ஆய்வு பண்ணட்டு அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. கவர்னர் இன்னைக்கு பசுமை சாலை போடுறாரு. சேலம் டு சென்னை 8 வழிச்சாலை. ஒரு 10,000 மக்கள் போராடுறாங்களே. கவர்னர் போய் தமிழ்நாட்டில் பிரச்சனை தானே போய் பார்க்கட்டும். ஏன்னா வேணாண்டல. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுறதுக்கு போராட்டம் பண்ணாங்களே, 13 பேரை சுட்டாங்கல்ல. போய் ஏன் சுட்டாங்கன்னு கேளுங்க. அதை நான் பாராட்டுறேன். ஆய்வுன்றது யாரும் பண்ணுவானே, அதிகாரியும் பண்ணுவாங்க, எம்எல்ஏ பண்ணுவாங்க, எம்பியும் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் ஆய்வு பண்ணுறீங்க? அப்போ இந்த அரசு மேலே நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? அமைச்சர்கள் போய் ஆய்வு பண்ணட்டும். அப்படி நீங்கள் குறுக்குத்தனமாக போய் பிஜேபி வளர்க்குறதுக்கு ஆய்வு பண்ணீங்களாக்க, அதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு துணை போச்சாக்க நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை ரெண்டுமே சந்திப்பாங்க. மாண்புமிகு அம்மா பற்றி அவதூறாக பேசிய திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அல்லது பதவி விலக வேண்டும் என திரு தங்க தமிழ்ச்செல்வன் வலியுறுத்தினார். புரட்சித் தலைவி அம்மாண்டு கூட சொல்லிட்டான்னு பரவாயில்ல. அம்மா பேரை சொல்லி அம்மா பற்றி இப்படி முரண்பட்ட கருத்து பேசுனதுக்கு உண்மையிலே மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி பதவி ராஜினாமா பண்ணணும்.